கேரட் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டை எடுத்துக்கலாம். இந்த கேரட்டோட மேல் தோலை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சீவிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து துருவி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஹேர் வந்து ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இப்போ இந்த கேரட்டை வந்து 1 கப்பு அளவுக்கு வந்திருக்கு. அந்த கேரட்டை வந்து நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதே அளவு கப்பு சைஸ் இருக்கிற இன்னொரு கப்பு வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கேரட் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்துக்கலாம். அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களோடது. நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். பியூர் கோகோனட் ஆயிலாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கடாயில் ஊற்றிருக்கேன். இந்த கடாய் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம ஆயில் வந்து லைட்டாக அந்த குட்டி குட்டி பபுள்ஸாக வரும்ல, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டை வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் கேரட்டை போட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வரும். ஸோ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுக்காங்க. அது ஃபுல்லாக லைட்டாக